உங்கள் தபால் மூலமாக்கினால் இயலும். ஸ்ரீலங்கா மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் அமைப்புடன். பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தொடர்ந்து இந்தியாவில் தங்கியிருப்பது அந்த நாட்டின் எதிர்கால நடவடிக்கைகளுக்கு தடையாக உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷின் புதிய இடைக்கால அரசாங்கத்துடன் இந்தியா ஒரு மூலோபாய உறவை ஏற்படுத்தியுள்ளமையே இதற்கான காரணம் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார். அங்கு அவர்கள் மூலம் இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளில் அகதிகளுக்கான விசாவிற்கு விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த நாடுகளிலிருந்து அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டதாக கூறப்படுகின்றது. மேலும் ஷேக் ஹசீனாவின் கட்சி கடந்த சில ஆண்டுகளுக்குள் வாக்குகளை மோசடி செய்ததாகவும் அவ்வாறான சர்ச்சைக்குரிய 3 தேர்தல்களுக்கு இந்தியா அனுமதி வழங்கியது பங்களாதேஷியர்களை இந்தியா மீது கோபத்தை ஏற்படுத்தியதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியான பிறப்பித்துள்ள நிலையில் அந்த நீதிமன்றத்தில் உறுப்பினராக உள்ள மங்கோலியா நாட்டிற்கு ரஷ்ய ஜனாதிபதி புடின் சென்றுள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நீடித்து வருகின்றது. இப்போர் தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி புடினுக்கு எதிராக நெதர்லாந்தில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் உக்ரைனிலிருந்து குழந்தைகளை கடத்தியது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் புடின் மீது கைது பிடியான பிறப்பிக்கப்பட்டது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் உறுப்பினராக உள்ள நாடுகளுக்கு புடின் பயணம் மேற்கொண்டால் அந்த நாடு புடினை கைது செய்யும் வகையில் இந்த உத்தரவு அமைந்துள்ளது. இந்த நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் இன்று மங்கோலியா சென்றுள்ளார். மங்கோலியா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் உறுப்பினராக உள்ள நிலையில் புடின் இப்பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. மங்கோலியா சென்ற ரஷ்ய ஜனாதிபதி புடினை அந்த நாட்டு ஜனாதிபதி வரவேற்றார். அதன் பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினர். இஸ்ரேலுக்கு சில ஆயுத ஏற்றுமதி உரிமங்களை இடைநிறுத்திய பிரித்தானிய அரசாங்கத்தின் செயல் வெட்கக்கேடானது என அந்த நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கொந்தளித்துள்ளார். இஸ்ரேலுடனான 350 ஆயுத ஏற்றுமதி உரிமங்களில் 30 அரசாங்கம் இடைநிறுத்தியுள்ளதாக பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லாமி திங்களன்று தெரிவித்தார். குறித்த ஆயுதங்களை சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கடுமையான மீறல்களை செய்ய இஸ்ரேல் பயன்படுத்தப்படலாம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். காசாவில் ஹமாஸ் படைகளின் சுரங்க பாதையில் இருந்து 6 பிணை கைதிகளின் சடலங்கள் மீட்கப்பட்டதை அடுத்த நாள் பிரித்தானியாவின் இந்த முடிவு வெளியிடப்பட்டது. இதற்கு பல இஸ்ரேல் அமைச்சர்கள் உடனடியாக எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையிலேயே பிரித்தானியாவின் முடிவை இஸ்ரேல் பிரதமர் கடுமையாக விமர்சித்துள்ளார். பிரித்தானிய அரசாங்கத்தின் இந்த வெட்கக்கேடான முடிவு ஹமாஸ் படைகளை தோற்கடிக்கும் இஸ்ரேலின் உறுதியை மாற்றாது என நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார். அக்டோபர் 7 அன்று 14 பிரித்தானிய குடிமக்கள் உட்பட 1200 பேர் கொடூரமாக படுகொலை செய்த ஒரு இனப்படுகொலை பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக தங்களின் நடவடிக்கை தொடரும் என்று நெதன்யாகு தெரிவித்துள்ளார். மேலும் 5 பிரித்தானிய குடிமக்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட பணைய கைதிகளை தற்போதும் ஹமாஸ் படைகள் சிறை வைத்துள்ளதாக குறிப்பிட்ட நெதன்யாகு இப்படியான இக்கட்டான சூழலில் இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்காமல் பிரித்தானியாவின் இந்த தவறான முடிவு ஹமாஸ் படைகளை கண்டிப்பாக ஊக்கம் கொள்ள செய்யும் என்றார். அத்துடன் பிரித்தானியாவின் ஆயுதங்களுடன் அல்லது அது இல்லாமலும் இஸ்ரேல் இந்த யுத்தத்தை வெல்வது உறுதி என நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பெற்றுக்கொள்ளும் ஆயுதங்களில் 1% மட்டுமே பிரித்தானியா ஏற்றுமதி செய்கின்றது. இதனால் பிரித்தானியாவின் இந்த முடிவு இஸ்ரேலுக்கு எந்த வகையிலும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தப் போவதில்லை என்றே கூறப்படுகின்றது. அக்டோபர் 7 தாக்குதலை அடுத்து நடந்து வரும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன தலைவர்கள் பலர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். ஹமாஸ் படைகள் முன்னெடுத்த தாக்குதலில் 1200 பேர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் உண்மையில் 600 பேர்கள் வரை கொல்லப்பட்டிருக்கலாம் என்றே அரசு சாரா சமூகம் அமைப்புகள் தெரிவிக்கின்றன.
பதிலுக்கு இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் தாக்குதலில் இதுவரை கொல்லப்பட்ட பாலஸ்தீன மக்களின் எண்ணிக்கை 40,700 கடந்துள்ளது என்றே பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. பிரான்ஸ் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் அறிவித்தார். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகும் புதிய பிரதமரை முடிவு செய்ய அவர் மறுத்து வருகின்றார். ஆகவே ஜனாதிபதிக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் நடவடிக்கை இடதுசாரியினர் துவங்கியுள்ளனர். பிரான்ஸ் தேர்தலில் இடதுசாரி கூட்டணி அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளது. அக்கட்சி பெண்ணை பிரதம வேட்பாளராக முன்னிறுத்தியுள்ளது. ஆனால் அவரை பிரதமராக ஏற்க மேக்ரான் மறுக்கின்றார். பிரதமர் தெரிவு செய்யப்பட்டதால் பிரான்ஸ் அரசியலில் பெரும் குழப்பம் நிலவுகின்றது. இந்த நிலையில் தாங்கள் முன்னிறுத்திய வேட்பாளரை ஏற்க மறுக்கும் மேக்ரான் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதாக குற்றம் சாட்டும் இடதுசாரியினர் ஜனாதிபதிக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் நடவடிக்கையை துவங்கியுள்ளார்கள். அதனால் மேக்ரான் பதவிக்கு ஆபத்து ஏற்படுமா எனும் கேள்வியும் எழுந்துள்ளது. கனடாவின் விவசாய மற்றும் உணவு உற்பத்தி துறைக்கு சைபர் தாக்குதல் தொடர்பில் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த துறைகள் மீது போதிய அளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாத காரணத்தினால் இலகுவில் இலக்கு வைக்கப்படலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விவசாய செய்கை முதல் உணவு உற்பத்தி, விநியோகம், மளிகை பொருட்கள் மற்றும் உணவு பொருள் விற்பனை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு படிமுறைகளில் இவ்வாறு சைபர் தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2022 ஆண்டு சோபேஸ் நிறுவன வாடிக்கையாளர் சைபர் தாக்குதல் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தார். இவ்வாறு உணவு அல்லது விவசாயத்துறை சார்பாக சைபர் தாக்குதல்களினால் அதிகமாக வாடிக்கையாளர்களே பாதிக்கப்படுவார்கள் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. எனவே உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டியது அவசியமானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் கீழ் இருந்த பணைய கைதிகளை பாதுகாப்பாக விடுவிக்க தவறியதற்காக நாட்டு மக்களிடம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மன்னிப்பு கோரியுள்ளார். ஹமாஸ் இயக்கத்தினரால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த 6 பணைய கைதிகளின் உடல்களை இஸ்ரேல் ராணுவத்தினர் காசா நிலத்தடி சுரங்க பாதையிலிருந்து மீட்டது இஸ்ரேலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் நாடெங்கும் போராட்டங்களை நடத்தினார்கள். டெல் அவிவ், ஜெருசலேம் மற்றும் இதர நகரங்களில் தங்கள் நாட்டு கொடிகளுடன் ஒன்று கூடிய ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய மக்கள் அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அந்த நாட்டு அரசு ஹமாஸுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அக்டோபர் 7 தாக்குதலின் போது பிடித்துச் செல்லப்பட்ட பணைய கைதிகளை மீட்க முறையான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலிய மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக தொடங்கிய பெரும் போராட்டங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இவ்வாறு மன்னிப்பு கோரியுள்ளார். இதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் இஸ்ரேலின் பிரதான தொழிற்சங்கம் தேசிய வேலைநிறுத்தம் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. இஸ்ரேலுக்கான சில ஆயுத விற்பனை நிறுத்துவதாக பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் அறிவித்துள்ளார். பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமி இஸ்ரேலுக்கான சில ஆயுத விற்பனையை நிறுத்தி வைப்பதாக அதிரடியாக அறிவித்துள்ளார். பிரித்தானிய ஆயுதங்கள் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மீறுவதற்கான தெளிவான ஆபத்தை ஏற்றுமதி உரிமங்களுக்காக மறு ஆய்வு கண்டறிந்ததைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக டேவிட் லாமி தெரிவித்துள்ளார். அதன்படி 350 உரிமங்களில் 30 உரிமங்கள் இடைநிறுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். காசாவில் நடைபெற்று வரும் போருக்கு மத்தியில் பிரித்தானியாவின் ஆயுத ஏற்றுமதி உரிமங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது அரசின் கடமையாக உள்ளது என்றும் லாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்த தகவலில் இந்த முடிவு ஹமாஸ் மற்றும் அதன் ஆதரவாளர் ஈரானுக்கு மிகவும் பிரச்சினைக்குரிய செய்தியை அனுப்பியுள்ளது என தெரிவித்துள்ளார்.